ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம விஜய்க்கு நம்ம ஹீரோயினை நினைக்கிறப்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காளா அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம விஜய்கிட்ட நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னபூர்ணியை பார்த்தோன்னே செம காண்டாயிட்டாங்க. ஏன்னா அன்னபூர்ணி வந்தாவே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இவங்கள டென்ஷன் படுத்தாமல் விடமாட்டாங்க. அந்த வகையில் தான் அன்னபூர்ணியை பிடிச்சி டென்ஷன் பண்ணலான்னு நினச்சா அன்னபூர்ணி சரியாக அடி விட்டனா அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க. ஸோ இந்த நிலையில் தான் பொண்ணு கூட உட்காந்து என் பொண்ணை இங்கே செம்மையாக சூப்பராக சந்தோஷமாக கண்டிப்பாக விஜய் கூட வாழ வைப்பேன்னு கெத்தாக சொல்கிறாங்க. உன் பொண்ணு முதல்ல எந்த இடத்துல இருக்கான்னு முதல்ல உனக்கு தெரியுமா இந்த வீட்டில் அப்படின்ற அளவுக்கு ரஞ்சிதா பேசலாம். பார்த்துடலாமா, உங்களுக்கு எங்களுக்கும் போட்டி வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. விஜய் தம்பியை என் பொண்ணு உங்களோட 50% அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்றாங்க. என்னது, என் தம்பியை எனக்கு விட இவளுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பேசுகிறாங்க. ஸோ போட்டி வச்சுக்கிறாங்க. இந்த நிலையில் வெண்பா பாப்பா கிட்ட உங்கள் டாடா கிட்ட கொடுத்து இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் எழுதிட்டு வான்றாங்க. இவங்க 2 பேருக்கு தானே போட்டி, ஏன் டாடாவை எழுதிட்டு வர சொன்னேன், நீ எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சரை ஃபில் பண்ணி கொடுத்து விட்றாரு. ஸோ பார்த்துக்கலாமா போட்டியா அப்படின்றாங்க. அந்த டைமில் இங்கே என்ன நடக்குதுன்னு விஜய் வரப்போ உடனே அன்னபூர்ணி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு போட்டி, இந்த மாதிரி உன்னை யார் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான்னு பார்க்கலாம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, டே விட்ரா, தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ என்ன ஆகிடப்போகுது, விடு பார்த்துக்கலாம், நானே ஒத்துக்கிட்டு தான் இது பண்ணியிருக்கேன்றாங்க. ஸோ இதுவே ஒரு சூப்பரான விஷயம் தானே. ஐயையோ சும்மா இல்லாமல் பெருமை எதை கொத்துடுதுன்னு தெரியல, எதை பண்ணாலும் இவர் நம்மளை தானே பேசுவார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மைண்ட் வைஸ் நல்லாவே அவங்க பேசுறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த நிலையில் நம்ம அன்னபூர்ணி முதல் கேள்வி கேட்குறாங்க. விஜய் தம்பிக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக ராஜேஸ்வரி ஆன்சர் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லுவாங்க. கடைசீட்டில் பார்த்தோம்னா எல்லா கேள்விக்கும் நம்ம ஹீரோயினோட ஆன்சர் தான் அவ்வளோ பொருந்தி வரும். ராஜேஸ்வரியெல்லாம் ஏதோ மேம்போக்கில் ஏதோ தெரிஞ்சதை வச்சு அடிச்சு விடுவாங்க. இது விஜய்க்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன இவன் நம்மளை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா, நமக்கு இத்தனை நமக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காளே அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை விஜயை லவ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு ஹீரோயினை பத்தி தெரியும். அதே மாதிரி விஜய்க்கும் இவளுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாம இவளை பத்தி நமக்கு தெரியல அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலும் வரும். ஸோ இது மூலியமா நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை நம்ம அன்னபூர்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்